சூப்பர் ஸ்டார் 50 வருஷத்தை வந்து தமிழ் சினிமாவில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ரஜினி சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க ஞாபகம் இருக்கிறது என்ன? ரஜினி சார்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது ஒரு ப்ரூஸ்லி மாதிரி ஸ்டைலைஸ்ட் ஆக்டர். நான் வந்து அவரை ப்ரூஸ்லி மாதிரி தான் பார்த்தேன். நான் அவர் படம் சின்ன வயசில் பார்க்கும்போதெல்லாம், அதாவது இங்கே இருக்கக்கூடிய வில்லனை பார்க்காம, இந்த இருக்கிற ஃபைட்டர்ஸை பார்க்காம அப்படி அடிச்சுட்டு போகிறவர். மற்றவங்கெல்லாம் இப்படி பார்த்து அடிச்சுட்டு இருந்த காலத்தில் அவர் இப்படி நேராக பார்த்து அப்படின்னு. அப்போ என்னன்னு சொல்கிறது, என்ன இப்போல்லாம் இந்த பசங்களுக்கு சூப்பர்மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ். இவர் நினச்சா நாட்டில் என்ன வேணால் நடக்கும். இவர்கிட்ட சொன்னாக்கா எல்லாரும் அப்படியே தவிடுபடி ஆக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு மேஜிக்கல் இமேஜ் எனக்கு. இன்றைக்கும் அதே இமேஜில் தான் பார்க்குறேன் அவரை. ஏன்னா எத்தனை கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் அவரை மட்டுமே கவனிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்ராக்டிவ் பவர் இருக்குது அவர்கிட்ட. ஸோ ஒரு சிறந்த நடிகரும் கூட. ஒரு ஸ்டார்டிங் படங்களில் பார்த்தீங்கன்னா பிரமாதமான நடிகர். முள்ளு மலர்லன்னு பார்த்தா அசால்ட்டாக நேச்சுரல் ஆக்டிங் உள்ளவர் அவர். அப்புறம் அந்த ட்ராமாட்டிக் ஆக்டிங் இருந்த காலத்திலேயே கேஷுவலாக நடிச்சிட்டு இருந்தார் அவர். பட் அவருக்கு கொடுக்கப்பட்ட இமேஜுங்கிறது வந்து ஒரு ஸ்டார்டம் வந்த உடனே அந்த நடிப்பை விட அவரோட ஸ்டைலுக்கு அதிகமான மரியாதை வந்துருச்சு. ஸோ பட் அதனால் என்னென்னா, இப்போ என் பையனும் அவருடைய ஃபேன். ஆமாம், என் பையனும் ரஜினி ஃபேன், என் பொண்ணும் ரஜினி ஃபேன். ஸோ இப்போ நாளைக்கு என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதுவும் ரஜினி ஃபேனாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரேர் இமேஜ் இந்தியாவில் கிடச்ச ஒரு நடிகர். ஸோ அவர் 50 வருடங்கள் அவர் கடந்திருக்குங்கிறது எனக்கு நம்பவே முடியல. இன்றைக்கி என்னமோ ஜஸ்ட்டு நேற்று தான் ஒரு படம் ஆரம்பித்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரஜினி சாருக்கு தீர்காயுசாக இருக்கணும். அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அவரோட மட்டும்தான் படம் பண்ணுறதுக்கான ஒரு குடும்பம் எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. எப்போவாவது அந்த வாய்ப்பு வரும்னு எதிர்பார்க்குறேன். சின்ன வயசில் ரஜினி சாரோட படத்தை முதல்ல தியேட்டரில் பார்த்த படம் என்ன படம்? முதல்ல தியேட்டரில் பார்த்ததுங்கிறது அலாவுதீனும் அல்புர விளக்கும்னு ஒரு படம். அந்த படம் ரொம்ப சின்ன. படத்தினுடைய காட்சிகள்லாம் அவ்வளோ ஞாபகம் இல்லை. கமல் சாரும் ரஜினி சார் இருக்கார். ஆமாம், அன்றைக்கே பைலிங்குவல் எடுத்த படம் அது, தமிழ் மலையாளம்னு. ஸோ அதில் அப்போ பார்க்கும்போது என்ன, அதுலேயே ஒரு ஸ்டைல் பண்ணியிருப்பார் பயங்கரமாக. ஆமாம், அதுக்கப்புறம் நாங்கள் சென்னையில் வந்து தங்க வந்ததுக்கப்புறம் நிறைய படங்கள் அப்போ வந்து டிவி மூலமாக தான், ஞாயிற்றுக்கிழமை டிவியில் தான். அப்போ வந்து தமிழ் ப்ரோக்ராங்கிறது சண்டே ஒரு நாள் இருக்கும். மற்றபடி அந்த ஒளியும் ஒலியும் தான். அதிலெல்லாம் நிறைய பாடல்கள் பார்ப்போம். பட் தியேட்டர்லேன்னு போய் பார்த்த படம் நான் வாழ வைப்பேன். சிவாஜி சாரும் இவங்களும் அதில் மறக்கவே முடியாது. அவர் அந்த சிவாஜி சாருக்காக தியாகம் பண்ணுற ஒரு கேரக்டர் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவர் அந்த படத்தில் பார்த்து. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். மீட் பண்ணது வந்து முந்தானே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 படங்கள் நான் நடிச்சிருப்பேன் ஏவிஎம் ஸ்டுடியோவில். அப்போ வந்து சினிமா எக்ஸ்பிரஸ்ன்னு மிகப்பெரிய ஒரு மேகசின் இருந்துச்சு. ஸோ ஃபிலிம்ஃபேர் மாதிரியே சினிமா எக்ஸ்பிரஸ்ங்கிறது 5 மொழி படங்களுக்கு விருது கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனமாக இருந்துச்சு. ஆமாம், ஸோ அதில் அந்த ஃபோட்டோ வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த அட்டைப்படம் நடுப்பக்க படம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அது இதுவரைக்கும் சேராத ஜோடின்னு சொல்லி என்னை ரஜினி சாரையும் வச்சு ஒரு ஃபோட்டோ செஷன் அண்ட் இன்டர்வியூ. நான் ரஜினி சாரை இன்டர்வியூ பண்ணோம், ரஜினி சாரை என்கிட்ட இன்டர்வியூ பண்ணோம். அப்போது சினிமா எக்ஸ்பிரஸ் ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் மீடியாவில். ராமமூர்த்தி சார் சொன்னார் ஃபோட்டோ எடுக்கணுன்னாரு. ஏவிஎம்மில் நான் ஷூட்டிங்கில் இருந்தேன். நான் சொன்னேன் இவங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க சார், வேறு ஒரு இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்படியம்மா சரி பார்ப்போம் அப்படின்னு இருந்தார். பார்த்தா பிரேக் டைமில் ரஜினி சார் வந்துட்டார் ஏவிஎம்மில். இவரை பார்த்தோன்னே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஐயோ நம்ம அங்கே போகணுன்னு தானே இருந்தோம், இப்போ அவர் நேராக வந்துட்டாரேன்னு ஏவிஎம் கார்டனில் அந்த ஃபோட்டோ செஷன் நடந்தது. எனக்கு மறக்கவே முடியாது. அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி நல்லவனுக்கு நல்லவன்ல அவருடைய பொண்ணு கேரக்டருக்கு வாய்ப்பு வந்தது. ஆமாம், பட் அப்போ எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, வேண்டாம் தங்கச்சியாக நடித்தாக்கா அப்புறம் ஜோடியாக நடிக்க முடியாது, பொண்ணாக நடித்தா ஜோடியாக நடிக்க முடியாது, அதனால் நீங்கள் பண்ணாதீங்கன்ட்டாங்க. நான் அந்த படம் பண்ணலை. முந்தானே முடித்தோம், அதுவும் ஒரே நேரத்தில் தான் நடந்தது. அதற்கு பிறகு சில படங்கள் வந்தது. பல காரணங்களால் அது தள்ளி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் பேட்டி காண்ற ஒரு வாய்ப்பு வந்தோடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, எல்லோரும் நான் ஸ்பீடாக பேசுகிறதுனால என்னை பொம்பளை ரஜினி கூப்பிடுவாங்க. அப்போது ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக பேசுவேன். ஸோ உங்களுக்கு பொம்பளை ரஜினின்னு உங்களை கூப்பிட்றாங்களாமே எல்லாரும் அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டார். ஸோ அந்த பேட்டி மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சு எனக்கு. அப்படி தான் ரஜினி சாரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். ரஜினி சாரோட கெரியரில் உங்களுக்கு பிடிச்ச 3 படம்? 3 இல்லைங்க, எவ்வளவோ படங்கள் சொல்லலாம். பட் இருந்தாலும் எனக்கு 6லேருந்து 60 வரை ரொம்ப பிடிக்கும். முள்ளும் மலரும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கை கொடுக்கும் கை பிடிக்கும்.
இன்னும் எவ்வளவோ படங்கள் சொல்லலாம். அவர் நகைச்சுவை பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழந்தைங்க காமெடி. கமல் சார்து கொஞ்சம் பிரில்லியன் காமெடியாக இருக்கும். பட் ரஜினி சார்து இப்போ என் பையன் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி காமெடியாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும், அவருடைய எல்லா படங்களுமே பிடிக்கும். ரஜினி சார் கிட்ட நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க? எளிமை. சூப்பர். அவருடைய எளிமை, தன்னை பற்றின தன்னுடைய அப்பியரன்ஸை பற்றின எந்த கவலையும் இல்லாத ஒரு விஷயம். பிகாஸ் கிட்டத்தட்ட நான் அப்படி தான். ஏன்னா முகமூடி இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் நான். ஸோ நான் பார்த்த ஒரே ஆக்டர் இந்தியாவில், வெளிநாட்டில் எப்படின்னு தெரியல, தான் முடி எப்படி இருக்கோ, தன்னுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கோ, எந்த கவலையும் இல்லாமல் வருவார். அவர் மேடையில் சில விழாக்களில் பேசும்போது நான் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அப்படின்னு இந்த முடியை பிடிச்சி இப்படின்ட்டுருவார். இந்த முடி போய் இப்படி நிற்கும். எனக்கா ஃப்ரெண்டில் இருந்து சார் சார் இப்படி பார்க்க சார், அவர் கவனிக்க மாட்டார். அப்புறம் வந்து அப்புறம் நாம பருப்பு செந்தில் சொன்னார் அப்படின்ட்டு இது தலை இப்படியே இருக்கும். அவருக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஜென்ஸுக்கு பொதுவாகவே இந்த முடி ரொம்ப பத்திரமா வச்சுக்கணுங்கிறது. காலையில் இருந்தால் ஃபஸ்ட்டு கண்ணாடி பார்த்து முடி செய்கிறவங்களை நான் பார்த்துருக்கேன். பட் அதெல்லாம் அந்த அப்பியரன்ஸை பற்றி ஒரு கவலையே இல்லை. அப்படியே டை போடாமல் நரைச்ச தலையோட நரைச்ச தாடியோட வருவார். படத்தில் பார்க்கும்போது இதை நம்ம மறந்துடுவோம். அதுதான் சொன்னேன், பயங்கர ஒரு மேஜிக்கல் அட்ராக்ஷன் உள்ள மனுஷன் அவர். வேறு யாரையுமே நம்ம அப்படி அக்செப்ட் பண்ண முடியாது. சார் ரஜினி சார், வணக்கம் ரஜினி சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் 50 வருடங்கள் தாண்டிட்டீங்கன்றது உங்களுக்கு அது ஒரு சாதாரண ஒரு சின்ன காலகட்டம் தான். இன்னும் ஒரு 50 வருடங்களுக்கு மேலே நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். என்ன மாதிரி உங்கள் ரசிகர்களுக்கு பயங்கரமான அந்த மேஜிக்கல் பவர், என்ன சொல்கிறது, ப்ரூஸ்லியோட அதெல்லாம் நீங்கள் இன்னும் பண்ணணும் சார். ஆல் த வெரி பெஸ்ட் சார். வாழ்த்துக்கள்.